உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பான பலன்கள், அற்புதமான பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும், உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும். எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு செஞ்சு வேதனைப்பட்டு எத்தனை இடத்துக்குங்க ஜாதகத்தை தூக்கி அலையிறது அப்படின்னு ஜாதகத்தை அனுப்பும் போதே அதை சொல்லிதான் என்கிட்ட எனக்கு அனுப்புறீங்க. அந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது இது வேதனைகளாக இருக்குது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஜாதகங்கள் தவறான ஜாதகங்களாக கையை வச்சுருக்கீங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்ம வேதத்தால், பிரம்ம சாஸ்திரத்தின்படி இறைவனால் உருவாக்கப்பட்ட, பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். அது 18 சித்தர்கள், சப்த ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. அதை மறந்துடாதே. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்த்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்க உங்க அனுப்புற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பு தப்பா ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க. தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்ப தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்க பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார், அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி, அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க முடியும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு வேணும், நல்ல அழகான பொண்ணு வேணும்ன்ற. அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பொண்ணு நல்ல லட்சணமாக இருக்கு, ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்கள் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு. இந்த கொடுமை எங்க போயிட்டு நோடுறதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியாது. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்கன்னா தார 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு தை. ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உத்தரவாக கொடுக்குறேன். நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 ஆளுக்கு நட்டமாக போகுது? என்ன காரணம்? அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம்? பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா,
கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. அத்தனை பொறுத்து இத்தனை பொறுத்த இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா நீ குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொறுத்து என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு சொத்துக்களோடு சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா நம்பலையா எந்த பொண்ணை பார்த்தேன் பிடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொந்த மாதிரி பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொந்த மாதிரி சிறப்பா இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அதை நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024. 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024 உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9/2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து
அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள் தான் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 21/9/2024. இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பத்தி பார்த்துட்டோம். செப்டம்பர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போறோம். அதாவது 1/9/2024 முதல் 30/9/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுடைய சிறந்த யோக பலன்கள், அதற்கான ஒரு கன்னி ராசிக்கான அந்த செப்டம்பர் மாத கிரக அமைப்புகள், அதை முதல்ல பார்ப்போம். இப்ப கன்னி ராசியில் சுக்கிரன், கன்னி ராசியில் சுக்கிரன். அதே நேரத்தில் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்காங்க. இதுதான் கன்னி ராசிக்கு ஆரம்ப கிரக அமைப்புகள். ஆக சுக்கிரன் ஆரம்பத்தில் நீசம் பெற்று கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, நீசபங்க ராஜா, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கும் பொழுது நீசபங்க ராஜயோகம். அப்ப நீசபங்க ராஜயோகம் என்றால் என்ன? ஒரு புதிய முயற்சிகள், செய்கிற தொழில் வியாபாரங்கள், வேலை வாய்ப்புகள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், பதவி, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு என்ற அத்தனை யோகங்களும் சின்ன தடைகள் இருந்தாலும் மீண்டும் வெற்றி. அதாவது நீசபங்க ராஜயோகம் என்பது தடை ஏற்பட்டு மீண்டும் அந்த நிலையை அடையக்கூடியது. ஆக இது ரொம்ப நாள் இல்லை, இந்த நீசம் பெறுகின்ற அமைப்பு ரொம்ப நாள் இல்லை. உங்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா, இப்ப 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு அதிபதியான பன்னிராசிக்கு அதிபதி 10ஆம் அதிபதியும் 19/9/2024 அன்று கன்னிராசியிலே ஆட்சி பெறுகின்ற அமைப்பு, உச்சம் பெறுகின்ற அமைப்பு. கன்னிராசியில புதன் ஆட்சி உச்ச 2 அமைப்பும் கன்னிராசியில் வருது. அப்படிப்பட்ட சிறந்த யோகமான காலம் 19/9/2024 முதல் 6/10/2024 வரை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சி பெறுகின்ற காலங்கள். கன்னிராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற காலங்கள். ஆட்சி உச்சம் அதேதான், மூல திரிகனும் அதேதான் புதனுக்கு. ஆக 3 சிறுபெரிய சக்திகளோடு கன்னிராசியில். ஆக கன்னிராசிக்காரவங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான நேரம் செப்டம்பர் மாதம். 10ஆம் அதிபதி முதல் 10ஆம் அதிபதி ஆகிறாரு. 10ஆம் அதிபதி என்ன? நிரந்தர தொழில் வருமானம், முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு. ஒரு ஆசிரியர் பணியோ, ஒரு PhD படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்போ, எந்த ஒரு செய்கின்ற வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய, உயர்ந்து விளங்கக்கூடிய, நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். உயர்வுகள் வியாபாரத்தில் செய்கின்ற வியாபாரத்தில் உயர்வு பெறுகின்ற காலம். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காலம். நினைச்ச காரியம் எல்லாம் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலங்கள். திறமைகளை அதிகப்படுத்த அந்த திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள். ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, அத்தனையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஸ்தானமாக கன்னிராசியில் அமைகின்றது.
புதன் வந்து எல்லா வித வியாபாரத்துக்கும் சம்பந்தப்பட்டவர். ஆக கன்னிராசிக்காரங்க எல்லா வியாபாரமும் செய்யக்கூடிய நிலை, சிறந்து விளங்கக்கூடிய உயர்ந்த நிலை அடையக்கூடிய நல்ல ஒரு யோகமான காலம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உரிய இடமே 6ஆம் இடம் என்பதால் அங்கு வக்ரம் பெற்று ஆட்சி மூலத்துரி யோகம் பெற்று செய்கின்ற தொழில் உத்தியோகம், அதாவது செய்கிற தொழில் வந்து சிறந்து விளங்கக்கூடியது. அதே நேரத்தில் வந்து எதிரிகளை வெல்லக்கூடியது. நமக்கு மற்றவர்களால் ஏற்பட்ட எதிரிகளால் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை, வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நிலை, புதிய தொழில் வேலை வாய்ப்பு வருமானத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையில் சத்துருக்களிடமிருந்து நாம் சாதனை செய்து அவர்களுக்கு முன்னால் சாதனை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம். கெட்டதெல்லாம் விலகக்கூடியது, நல்லது நடக்கக்கூடியது. 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது என்ற நிலை இருந்தாலும் குருவின் வீட்டில் இருந்து அந்த குரு வந்து கன்னிராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனைகளால் தீரக்கூடிய நிலை. இப்ப மீனராசியில ராகு இருக்காரு, அந்த மீனராசிக்கு அதிபதி யாரு? குரு எங்க இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வந்து தோஷத்தை விலக்கக்கூடிய இடம் தான் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். ஒரு கிரகங்கள் வந்து நல்ல கவனிங்க, ஒரு ஒரு மோசமான குணம், அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டவங்க கூட ஒரு நல்ல இடத்துல சேரும்போது நல்ல பழக்க வழக்கம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு இருக்கக்கூடிய இடம் வந்து குருவனுடைய இடம் என்பதா, அந்த குரு எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா ரிஷப ராசியில வந்து பாக்கியஸ்தானத்துல, கன்னி ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது குருவோட வலிமை அதிகமாயிருது, ராகுனுடைய வலிமை அதிகமாயிருது. சரி, அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் வந்து சகோதரக்காரகன், நீண்ட நாள், அதாவது பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட வருமானம், நிரந்தர வருமானம், தடைப்பட்ட வருமானம், அதற்கான அந்த தடைகள்லாம் நீங்கி தொழில் வருமானம் முன்னேற்றம் அதிகப்படக்கூடிய காலங்கள், சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தரக்கூடிய காலங்கள். 10ஆம் இடத்திலிருந்து கேந்திர வலிமையை, 10ஆம் இடம் அதே மாதிரி தான், 10ஆம் இடம் ஒரு கேந்திர ஸ்தானம், கேந்திர ஸ்தானத்தில் பூமி யாரும் வலிமை பெறுகின்ற காலம், அதிகாரத்துவான உத்தியோகம் பெறக்கூடிய காலம். ஒரு சிவில் இன்ஜினியரிங்களோ ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரோ அது சம்பந்தப்பட்ட வேலை பெறக்கூடிய ஒரு இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. செவ்வாய் வந்து அக்னிக்காரகன், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், சிவில் இன்ஜினியரிங், பூமி சம்பந்தப்பட்டு அந்த சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி உத்தியோகங்களை கிடைக்கக்கூடிய நேரம். ஆக அடுத்து 12ஆம் இடத்தில் சூரியன். ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்தை கனவெல்லாம் நனவாகக்கூடியது. 12ஆம் இடம் என்பது கனவெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் சொத்துக்கள் சேரும், இடம் வீடு வாசு சொத்துக்கள் சரி, அசையா சொத்துக்கள் சேரும். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய, அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு கனவை நனவாக்கக்கூடிய நிலை, சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நிலை, விரை செலவுகள்லாம் முடிஞ்சு சுப செலவாக மாறக்கூடிய இடம். விரை ஸ்தானத்தில் ஒரு சுபகரங்கள் ஆட்சி பெறும்போது சுப செலவுகளாகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் வந்து செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்குரிய கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு இடமா பார்த்தாச்சு. செப்டம்பர் மாதத்தில் சிறப்பான நல்ல யோகங்கள் உறுதியாக உண்டு, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. செப்டம்பர் மாதம் முக்கியமான கிரக சூரியன் ஆட்சி பெற்ற கிரக அமைப்பு, அதாவது சொத்துக்கள் சேரக்கூடியது, நல்ல சுபகாரியம் நடத்தக்கூடிய இடத்துல. அதே இடத்துல உங்களுக்கு அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 19/9/2024 எப்படி வந்து புதன் வந்து உங்க இடத்துல ஆட்சி பெறுகின்றாரோ அதே 19ஆம் தேதி உங்களுக்கு தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்க இடத்துல சுக்கிரன், நீசம் பெற்ற சுக்கிரன் 19ஆம் தேதி அவர் ஆட்சி பெறுகின்ற நிலையிறது. எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க. ஆக உங்க தன, வாக்கு, கல்வி, வருமானம், குடும்பம். அப்ப வாக்கு, கல்வி, கற்ற கல்வினால் வேலை வாய்ப்பு, குடும்பத்திற்கு நல்ல வருமானம், உயர் பதவியினால் உயர்வு. ஏன்னா 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உயர் பதவியினால் வருமானம். அப்ப 2/9 சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது உயர் பதவியினால் வருமானம், அதிகமான வருமானம் பெறக்கூடியது.
புதிய வேலை வாய்ப்பு, கல்வியினால் வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி கற்றிருந்தால் அந்த கல்வியினால் வேலை வாய்ப்பு, செய்கின்ற வியாபாரம், தொழில் வியாபாரம் சிறக்கும், வருமானம் அதிகப்படும், நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல சம்பாதிக்கலாம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அமைப்புகள் சூரியன் ஆட்சி, புதன் கன்னி ராசியிலே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், அடுத்து கன்னிராசி தனஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற 19ஆம் தேதி 2 கிரகங்கள் ஆட்சி பெறுகின்றது. புதனும் ஆட்சி பெறுகின்றார், சுக்கிரனும் ஆட்சி பெறுகின்றார். இப்படிப்பட்ட சிறப்பு அமைப்புகளோடு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறந்த யோகத்தை தருகின்றது. அதுல மாற்றமே இல்லை. ஆக இந்த சொல்லக்கூடிய பலன்கள் ஏதாவது உங்களுக்கு குறைபாடா இருந்து சரியா நடக்கல அப்படின்னா உங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க, தெளிவு பண்ணிக்கங்க. என்ன எதற்காக நடக்கல, எதற்காக இந்த பிரச்சனையை தொடருது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு, நீங்க சொன்னதுமே நடக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகம் சரியில்லை. ஜாதகத்தை பார்த்துங்க, உங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்தளவு எத்தனையோ வேதனைகளோடு எத்தனையோ சோதனைகளோடு எங்கெங்க ஜாதகத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்புறம் ஏங்க நடக்க மாட்டேங்குது? அதுக்கு காரணம், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த 2 தவறு தான் முக்கிய. இந்த 2 தவறு தான். பிரம்ம வேதத்தால் இறைவனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க பிரச்சனைகளை சரியான முறையில் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியானபடி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.